சந்தியா ராகம் சரியில்ல. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாரும் அமைதியா தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல கோடைங்காரன் வரான். கோடைங்க்கு வந்து இந்த வீட்டுக்கு கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குதுன்னு ரகுராம் குடும்பத்தை வீட்டில் நின்னுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஜானகிக்கு திடீர்னு தூக்கம் தெளியுது. தூக்கம் தெளிஞ்சதும் ரகுராம் எழுப்பலாமான்னு பார்க்குறாங்க. சரி நம்ம தான் என்னன்னு போய் கேட்கலாமேன்ட்டு வெளியில வந்து நின்று கேட்குறாங்க. இந்த வீட்டுக்கு பெரிய சோதனை வரப்போகுது. இந்த வீட்டு தாயோட குழப்பத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் ஜக்கம்மா வந்திருக்காங்கிறாங்க. ஜக்கம்மா சொல்ற வாக்க கேட்டுக்க தாயி, உனக்காகத்தான் ஜக்கம்மா வாக்கு சொல்ல வந்திருக்கா. உன் மனசுல இருக்கிற குறை தீரணும்னு நீ அந்த கடவுளை வேண்டிட்டு இருக்கிற. நான் சொல்றது சரிதானே? உனக்கான சோதனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. இனிமே தான் ஆரம்பமாக போகுது. இன்னும் பல சோதனைகளை இந்த குடும்பமும் இந்த வீட்டோட தாயும் அனுபவிக்க போறீங்க. காலங்காலமா இருந்த பகை தீர்ந்து போச்சுன்னு நீ நினைக்கிற. இனிமே தாயே ஆரம்பமாக போகுது. இதுக்கப்புறமா வரப்போற காலமும் சோதனை காலம்தான். இது ஜக்கம்மா சொல்றா. சோதனையெல்லாம் தீரணும்னு நீ கடவுளை வேண்டிட்டு இருக்கிற. அந்த சோதனை தீர்றதுக்கு ஜக்கம்மா ஒரு வழி சொல்றா. ஜக்கம்மால மனசுல நினைச்சு 3 வேளையும் தீபம் போடு. 3 வேளையும் அவளுக்கு படையலிடு. அந்த சோதனையால இதுல கொஞ்சம் வீரியம் குறையும். அந்த சோதனை முடிவுல தான் நல்லதா கெட்டதான்னு உனக்கே புரிய வரும். ஆனாலும் உன் குழப்பம் தேர்றதுக்கு இது ஒன்றும் முடிவு கிடையாது. நீ வேண்டத்தான் உன்னோட சோதனையும் குழப்பமும் அதிகமாயிட்டே இருக்கும். தாய் வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் நிலநாட்டோன்மேனு நீ 21 வருஷமா போராடுற. அந்த போராட்டத்துக்கு நீ முடிவு கட்டணும்னு நினைக்கிற. ஆனால் அந்த போராட்டம் இன்னும் முடியல தாயே. இனிமே நடக்க போகிற விசேஷத்தில் இன்னும் அது அதிகமாகத்தான் போகுது. நீ எல்லாத்துக்கும் தயாராக இருக்க தாயே. ஜக்கம்மா வாக்கு பொய்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜானகி நினைக்கிறாங்க, என்னது ஒரு வாக்கு கூட நல்ல வாக்காவே சொல்லலையேன்னு நினைக்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோ தாயி, 21 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததும் மறுபடியும் நடக்கிறதுக்கு ரெடியே இருக்குதுங்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிற ஆளுங்களை பத்திரமா பார்த்துக்கோ தாயி. நீ கட்டி காப்பாத்தின இந்த குடும்பமும் சரி கௌரவமும் சரி இதனால உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது தாயி. இது எல்லாமே நான் சொல்ல தாயி, எல்லாம் ஜக்கம்மா சொன்னா. அருள்வாக்கு சொல்ற இடத்துல நான் சங்கடமான வார்த்தைகளை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். நான் மனசை குளிர வைக்கிற மாதிரி ஆத்தா நல்ல செய்தி சொல்லணும்னு நானும் வேண்டிக்கிறேன் தாயின்ட்டு போறாங்க. கோடைங்கார் சொன்னதை மாயாவும் எட்டி நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. மாயா கிட்ட நிறைய பேசணும்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. மாயா கேட்குறாங்க, என்ன பெரியமா கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு விஷயம் சங்கடப்படுற மாதிரி இருக்கு, ஒரு விஷயம் சந்தோஷப்படுற மாதிரி இருக்குங்கிறாங்க ஜானகி. இப்போ முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நான் 2 பக்கமும் இருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியலைங்கிறாங்க. எந்த பக்கம் போனாலும் யாரோ ஒருத்தர் வருத்தப்படுற மாதிரி தான் இருக்கும் பெரியமா. எனக்கு எந்த பக்கம் நிற்கிறதுனே தெரியல எனக்கு. ஆனால் 2 பேரும் 2 பக்கம் முக்கியம் தானுங்கிறாங்க ஜானகி. பெரியமா இப்படி முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் உங்கள் பர்ஸை கொடுங்களேன், அந்த காயினை வச்சு நம்ம பார்க்கலாம். ஹெட்டா தலையாக போட்டு பார்த்தா நம்ம முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் நானெல்லாம் சூழ்நிலை வரும்போது அப்படி தான் பார்ப்பேங்கிறாங்க மாயா. சரி போட்டு பாருங்கிறாங்க ஜானகி. பெரியமா இந்த காயினில் 2 பக்கம் இருக்குது. உங்களுக்கு எந்த பக்கம் விழுந்தா எது நினைக்கணும் எது நடக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கிறாங்க. பூ விழுந்ததுன்னா எனக்கு குடும்ப கௌரவம் தான் முக்கியங்கிறாங்க. தலை விழுந்தா என்ன நினைக்க போகிறீங்க, அது உன்னோட சந்தோஷம் முக்கியங்கிறாங்க ஜானகி. சரி 2ல் ஏதோ ஒன்று, உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் நினச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு காசை தூக்கி போடுறாங்க மாயா. தூக்கி போட்ட வேகத்தில் அதை அப்படியே குடுக்குன்னு படியிலேயே உருண்டுக்கிட்டு போய் தண்ணிக்குள்ளே விழுந்துருது. பூ விழுந்ததா தலை விழுந்ததான்னு எதுவுமே தெரியாமல் காணாமையே போயிடுச்சு காசு. அச்சோ காசு தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறதுங்கிறாங்க ஜானகி. அப்போ முடிவெடுக்கிற நேரம் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதானுங்கிறாங்க மாயா. கிஷோர் வர்றாங்க. மாயாவும் ஜானகியும் பார்க்குறாங்க. அட ஆச்சரியமா இருக்குதே, அப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க மாயா. கிஷோர் வரும்போது ஒரு கிஃப்டோட வர்றாங்க. மாயா இது சந்தியாவோட கிஃப்ட்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க மாயா. திடீர்னு வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? மாயா என்கிட்ட எல்லா விவரத்தையும் சொன்னா. மாயாவை பொண்ணு கேட்ட வந்ததும் நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் மாயாவோட விருப்பம் தான் முக்கியம்னு நீங்கள் நினச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க கிஷோர். மாயாவுக்கு பிடிக்காத விஷயத்தை எல்லாரும் சேர்ந்து தடுத்து நிறுத்திருக்கீங்க. ஒரு அப்பாவா மாயாவுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சு வச்சுட்டு போகலான்னு வந்திருக்கேங்கிறாங்க. தனாவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மாயாவோட விஷயத்துலையும் நான் முடிவெடுக்கலான்னு தான் வந்திருக்கேங்கிறாங்க கிஷோர். என்ன அப்படி பார்க்குறீங்க? என்னதான் இருந்தாலும் மாயா இந்த வீட்டில் இருக்கிறனால இந்த வீட்டு பொண்ணு தான். உங்களோட முடிவு சம்மதமெல்லாம் இல்லாமல் நானும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க கிஷோர். மாயா சீனு கல்யாணத்தை பற்றி தான் பேச வந்திருக்காரான்னு ஜானகிக்கு ஒரே குழப்பம். மாயா கூப்பிடுறாங்க, வாங்க பெரியமா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடுறாங்க. மணிவண்ணன் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துக்கிட்டே புலம்புறாங்க. சே இந்த வீட்டில் சோத்தை தவிர நொறுக்கு தீனின்னு ஒன்று எதுவுமே இருக்க மாட்டேங்குது. இந்த வயிறு வேற ஏதாவது ஒன்று கொடுக்க சொல்லி கேட்குது. நான் எதை கொடுப்பேன்னு யோசிக்கிறாங்க. பசி வேற அடங்கவே மாட்டேங்குது. என்னதான் பண்ணுறது ஒன்றுமே புரியலன்னு அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. பத்மா மாங்காய் கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து என்ன பத்மா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, காயெல்லாம் கட் பண்ணுறே போல இருக்குங்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுதுங்கிறாங்க. இது மாங்காயாட்டு தெரியுதுங்கிறாங்க. இல்லை தேங்காய்ங்கிறாங்க. அட இருக்க நீ கூட காமெடி பீஸ் ஆகிட்டே போ, தமாசா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டே மாங்காயில் கை வைக்கிறாங்க. அந்த பக்கமாக பாட்டி பார்த்துக்கிறாங்க. மாப்பிள்ளை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அத்தே எத்தனை துண்டு இருக்குதுன்னு எண்ணி பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க மணிவண்ணன். என்ன பழக்கம் எதுன்னு ஒரு கொட்டு வைக்கிறாங்க. என்ன கை கழுவாமல் சமைக்கிற பொருளில் கை வைக்கிறீங்களேன்னு கேட்குறாங்க பத்மா. சரி கை கழுவாமல் எடுத்து தானே இந்த நானே வச்சுக்கிறேங்கிறாங்க. காயோடன்னா கை விரலையும் கட் பண்ணட்டுமா இல்லை போட போகிறீங்களான்னு கேட்குறாங்க. இதுவே ஜானகியாக இருந்தால் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பா. நீ என்ன இப்படியெல்லாம் மிரட்டுறேன்னு கேட்குறாங்க.
கிஷோர், மாயா, ஜானகி கோயிலேருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்னடா இது பெரிய காரா வந்து நிக்குது. யார் வரா அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க. பார்க்கும்போது கிஷோர், மாயா, ஜானகி 3 பேரும் வராங்க. என்னது இப்பல்லாம் இருக்க நம்ம வீட்டுக்கு வேண்டாதவங்களா வந்துக்கிட்டே இருக்காங்க. இவர் எதுக்கு இப்போ வராரு? முதல்ல பொண்ணு அனுப்பி வச்சாரு. இப்போ இவரும் வந்திருக்காருன்னு நினைக்கிறாங்க பார்வதியும் பத்மாவும். எல்லாருமே முறையே கிஷோரை வரவேற்கிறாங்க. ஆஹா மாமா வந்துட்டாரு. இனிமே மாயாவுக்கும் எனக்கும் கல்யாணம் தான் அப்படின்னு சந்தோஷமா நிற்கிறாங்க சீனு. அப்பா அவங்க எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கன்னு மாயா சொல்றாங்க. ஆமா உங்க அப்பா வரதை ஏன் எங்ககிட்ட எல்லாம் சொல்லலைன்னு கேட்குறாங்க பாட்டி. ஆமா ஜானகி என்ன இவர் கூட நீ வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. அத்தை நாங்க கோயில் இருந்தோம் எங்களை பார்த்துட்டு எங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டாருன்னு சொல்றாங்க ஜானகி. சொல்லாம வந்ததுக்கு மன்னிக்கணும். பொண்ணை பார்க்கணும்னு தோணுச்சு. எத்தனை நாள் தான் வீடியோ கால்லையே பார்க்கறது. அதான் நேர்ல பார்க்கலான்னு ஆர்வமா இருந்துச்சு. நேர்ல வந்துட்டேங்கிறாங்க. அந்த இடத்துக்கு ரகுராம் வராங்க. வந்ததுமே வரவேற்கிறாங்க. வாங்க கிஷோர் பொண்ணை பார்க்கணும்னு இப்பதான் தோணுச்சா? சரி இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க. முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க. சிவராமா கிஷோர் தங்கருக்கு ரூம் ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க. சரிங்கிறாங்க. ஆமா யார்கிட்டயும் சொல்லாம இங்க வந்திருக்கியே என்ன விஷயம்னு கேக்குறாங்க பாட்டி. நான் தான் சொன்னனே மாயாவை பார்க்கணும் போல இருந்துச்சு. அதனால திடீர்னு புறப்பட்டு வந்துட்டேங்கிறாங்க கிஷோர். ஆமா வந்தவர் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டும். அப்புறமா நம்ம பேசிக்கலாங்கிறாங்க. மாயா அப்பாவை கூட்டிட்டு போங்கிறாங்க. வாங்கப்பா அப்படின்னு சொல்லி மாயா கூட்டிட்டு போறாங்க. திரும்பி பாக்குறாங்க தனா சீனு எல்லாருமே நிக்கிறாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சுட்டு கிஷோர் அவங்க ரூமுக்கு போறாங்க. மாயா நீ படிப்பை முடிச்சுட்டு ஊருக்கு வருவேன்னு பார்த்தேன். ஆனால் இங்கேயே ஒருத்தனை லவ் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலைங்கிறாங்க. அப்பா நானும் எதிர்பார்க்கல. எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரியே நடக்குதுங்கிறாங்க. கரெக்ட் தாம்மா. நீ இந்த வீட்டுக்கு வரும்போது எப்படி இருந்தேன்னு தெரியும். ஆனால் இப்போ எவ்வளோ மாறி இருக்க. ஆனால் நீ சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தாங்கிறாங்க கிஷோர். காதல் பிடிக்காத காதல்னு கேட்டாவே அலர்ஜி ஆகிற இந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டு நீ லவ் பண்ணியிருக்க. நீ ரொம்ப தைரியமான ஆள் தாங்கிறாங்க. அந்த தைரியத்தை வரவழைச்சதே அந்த பையன் தாங்கிறாங்க. யாரை லவ் பண்ணுறேன்னு கேட்குறாங்க கிஷோர். அந்த பையன் யாரு எங்கே இருக்கான்னு சொல்லுண்ணா அவனை இன்னைக்கே மீட் பண்ணுறேங்கிறாங்க. நான் லவ் பண்ணுற பையனை தேடி நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம். அவன் இந்த வீட்டில் தான் இங்கே தான் இருக்காங்கிறாங்க. இங்கேயா அப்படிங்கிறாங்க. பத்மா அத்தையோட பையன் சீனுவை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கிஷோருக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்குது. சரி எப்படி இருந்தாலும் நம்ம பொண்ணோட விருப்பம் தான் முக்கியம்னு நினச்சிட்டு பேசி பார்க்கலான்னு முடிவெடுத்திருக்காங்க கிஷோர். எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் கிஷோர் சொல்கிறாங்க என் பொண்ணு ஒருத்தரை விரும்புகிறா. காதலிக்கிறவரையே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கிறேங்கிறாங்க கிஷோர். ரகுராமுக்கு கோவம் வந்துடுது. இந்த வீட்டில் காதல் கல்யாணமெல்லாம் ஒத்து வராதுங்கிறாங்க. அவள் காதலிக்கிற பையனையே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்குறாங்க கிஷோர். ரகுராமுக்கு சரியான கோவம் ஆத்திரம் வந்துடுது. 21 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி பேசாதுன்னு சொல்றாங்க. அப்போ பண்ணின தப்பா திரும்பவும் அதே தப்பா பண்ணணும்னு நினைக்காத. இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு ரகுராம் சொல்றாங்க. இப்போ கிஷோர் எப்படி தன்னோட பொண்ணோட விருப்பத்தை அதுவும் மாயா சீனுவோட கல்யாணத்தை நடத்த போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம்.